ஹாய்! பராசக்தியிலிருந்து ஒரு புது பாட்டு, ரத்னமாலா அப்படின்னு ஒரு பாட்டு லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு, நம்ம அத பார்த்துட்டு, அத பத்தின ஒப்பீனியன வந்து நான் சொல்றேன். ஓகே? ரத்னமாலா சாங்கா வந்து அதில இருக்கிற ஆர்ட் ஒர்க்கு, அ அந்த சாங்குக்கு எவ்வளோ மெனக்கெட்டுருப்பாங்க. லுக் வைஸ், காஸ்டியூம் வைஸ், ஆ என்ன சொல்றது? அந்த ஆர்ட் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொரியோகிராஃபியுமே சூப்பரா இருந்துச்சு. ஆம் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலா அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு. இதுலயும் அந்த கொரியோக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த ஒரு பழைய வெர்ஷன் அந்த அந்த வின்டேஜ் டான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம். அந்த டான்ஸ் வந்து கரெக்ட்டா அவங்க வந்து புடிச்சு பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம எஸ்கேக்கு வந்து அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பிசிறு தட்டுன ஒரு ஃபீல் இருந்தது. ஏன் சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலையோ? ஏன்னா இவங்க அத தூக்கி சாப்பிடுற மாரி இவங்க டான்ஸ் ஆடுனதுனால இருக்கலாம். மேபி. ரியாக்ஷனாவுமே என்ன சொல்றது? அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸாவே வந்து ஸ்ரீலீலா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இதுவா இருந்தது. இதுலேருந்து புரியுது, "நீ ஸ்ரீலீலாவ தான பார்த்துட்டு இருந்த, எஸ்கேவ பார்க்கல" அப்படின்னு சொல்லக்கூடாது. எஸ்கேவையும் நான் பார்த்தேன். எஸ்கேவையும் பார்த்தேன். ஸ்ரீலீலா அவங்க 2 பேரையுமே பார்த்தேன். அதான், அதான். மத்தபடி படத்துல இன்னும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸா ஓகேவா, சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். படம் அவங்களோட கேரக்டர் நேம் ரத்னமாலான்னு நெனைக்கிறேன். சாங் வந்து ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காரு. நல்லா பாடியிருந்தாரு. ஒரு மாரி அவரோட வாய்ஸ் ஒரு மாரி கிட்டத்தட்ட அப்படியே தூங்குற டைம்ல உட்காந்து கேட்கலாங்கிற மாரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டே கேட்கலாம் போல. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு வாய்ஸு. ஓவராலா ஓகே. பார்ப்போம். படம் வரும்போது படத்துல எப்படி விஷுவலா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. பாய்.